வெல்கம் டு ராக்லன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அவரக்காயில் முட்டையை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சூப்பரான சைட் டிஷ் முட்டை அவரக்காய் பொரியல் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இந்த அவரக்காய் பொரியல் செய்கிறதுக்கு எங்கள் வீட்டு மாடி தோட்டத்திலேயே நல்லா ஃப்ரெஷ்ஷாக அருமையாக விளைஞ்சி வந்திருக்க அவரக்காவை எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா பறித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மாடி தோட்டத்திலேயே நீங்களும் இந்த மாதிரி அவரக்காய் மற்ற காய்கறியெல்லாம் வளர வச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் போல் இருந்தால் கூட அதை எடுத்து நம்ம இது மாதிரி விளைய வச்சு சாப்பிட்டா உடலுக்கு நல்லா ஹெல்த்தி. இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கரண்டி ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் ஆனதுமே 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுமே 1/2 ஸ்பூன் சீரகம், இதோட 1/2 ஸ்பூன் உடச்ச உளுந்து, இது எல்லாத்தையும் நம்ம லேசாக தாளிச்சிக்கலாம். தாளிப்பானதுமே இதோட கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் இதை போட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை லேசாக பொன்னிறம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லேசாக பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரக்காவை இதில் போட்டுடலாம். இந்த வெங்காயத்தோட லேசாக வதக்கிக்கலாம். லேசாக வதக்கியாச்சு. இதோட கருவேப்பிலை ஒரு 2லேருந்து 3 கொத்து கருவேப்பிலை இலையை போட்டு இதையும் அதோடு சேர்த்து லேசாக வதக்கிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் லேசாக வதக்கியாச்சு. இந்த சமயத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இதோட 1/2 ஸ்பூன் தூள் உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரு மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகிடுது. இந்த சமயத்தில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வேக வைக்கிறதுக்கு நம்ம இதை மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ 2 to 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்த்தோம்னா தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் சென்டராக ஒதுக்கி விட்டுட்டு இதில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதுக்கு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை லேசாக பாயில் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு இப்போ இதை லேசாக பரட்டிக்கலாம். முட்டையை மட்டுமே முதல்ல பரட்டிக்கலாம். இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி வர அளவுக்கு பரட்டிக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் பரட்டிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பரட்டியாச்சு. முட்டை அவரக்காய் பொரியல் ரெடி. நீங்களும் இந்த முட்டை அவரக்காய் பொரியலை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லன்ஸ் கிச்சன். தேங்க்யூ.